வணக்கம். இன்னைக்கு என்ன உதயம் ஜாப்ஸ்ல ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கான வாண்டட் தான் அறிவிக்கிறோம். சரி, ஓகே சார், லேடிஸ்க்கான வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி ஒர்க்கு, எங்க ஒர்க்கு? நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, உடுமலைப்பேட்டை இந்த சரௌண்டிங்ல நமக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த என்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில். புரியுதா? ஸ்பின்னிங் மில் சொல்லிட்டீங்க, வேலை தெரிஞ்சவங்க தான் வேணுமா, ஃப்ரெஷர் எடுத்துக்குவீங்களா? கட்டாயமா ஃப்ரெஷர் எடுத்துக்கிறோம். நீங்க ஃப்ரெஷர் எத்தனை பேர் இருந்தாலும் வரலாம். ஆனா வந்தா மினிமம் 1 இயர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஐடியா போடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தெளிவா டிஸ்பிளேல நம்பர் அறிவிப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பா ஒரு வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ற மாதிரி ஐடியாவில் மட்டும் வாங்க. வந்துட்டு 6 மந்த் 7 மந்த்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூசேஜும் இருக்காது. கம்பெனியில நீங்க பழகிறதுக்கான டைம் கூட கிடைக்காது. நீங்க எப்பயுமே லேபராகவே ஹெல்ப்பராகவே இருந்து போயிருவீங்க. நல்லா பழகி நல்ல ஒரு சேலரி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மந்த்துக்கு அபோவ் போனீங்கன்னா தான் நீங்க நல்லா பழகிட்டு ஒரு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒரு நல்ல ஒரு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். குறைஞ்ச ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்து ப்ரொவைட் ஆகும். அங்க வந்து இஎஸ்ஐ இருக்கு, பிஎஃப் இருக்கு, எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஃபுட்டு ஃப்ரீயா கொடுத்துறாங்க. லேடிஸ்க்குலாம் தனி ஹாஸ்டல் கொடுத்துட்றாங்க. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். சரி, ஓகே சார், எல்லாமே சொல்லிடுங்க. ஏஜ் என்ன சார் லிமிட்டு? நான் ஒரு 45-50 வயசுல இருக்க வரலாமா? சான்சஸே இல்லைங்க. அதுவும் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள மட்டும்தான் லேடிஸ் கேட்டிருக்காங்க. ஒன்லி அன்மேரிடு கேர்ள்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா மேரிடு கேர்ள்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு நாள் நீங்க டிராவல் பண்ண முடியாது. இல்லை நான் டிராவல் பண்ணுவேன் சார், கண்டிப்பா எனக்கு ஏஜ் கம்மி தான் அப்படின்னா நீங்க வேணா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு 1 இயராவது ஒர்க் பண்ற மாதிரி ஐடியாவில் இருந்தா மட்டும் வாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு 1 மந்த் 2 மந்த் போனீங்க அப்படின்னா டெஃபர்ட்டா இதுல உங்களுக்கு யூசேஜ் இருக்காது. ஏன்னா கம்பெனி உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் சேலரி கொடுக்குது. கத்து கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நீங்க பழகிட்டு உடனே வெளியே போயிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ். கம்பெனில வந்து 1 மந்த் 2 மந்த் ஆயிரும் நீங்க வேலை பழகிறதுக்கு. வேலை பழகி முடிச்சவனே அவங்க வந்து திருப்பி நீங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அதுல ப்ராஃபிட். நீங்க வேலை பழகிறதுக்கே அவங்க சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கு ரூம் கொடுத்துறாங்க, ஃபுட்டும் கொடுத்துறாங்க. இவ்வளோ ஃப்ரீயா கொடுத்து அதை இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இத்தனையும் ஃப்ரீயா கொடுத்து அப்ப நீங்க வேலை பழகிட்டு போயிட்டீங்கன்னா கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ். ஸோ கம்பெனி வைஸ் வர மாதிரி இருந்தா கட்டாயமா 1 இயராவது ஒர்க் பண்ற ஐடியா இருந்தா மட்டும் வாங்க. சரி, ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க சார், என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும்? இல்ல படிச்சவங்க தான் வேணும், படிக்காதவங்க? நீங்க எந்த 0 நாலேஜ் இருந்தாலும் சரி, ஓகே. 0 to 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. அன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சார், நான் சும்மா இருக்கேன், எடுத்துக்குவாங்க. படிக்கவே இல்லை சார், எடுத்துக்குவாங்க. இல்லை சார், நல்லா நான் டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஐடியா இருக்குமா, அந்த ஜாப் வரலாமா? தாராளமா வரலாம். நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி 18 to 30க்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களால கட்டாயமா வந்து ஒர்க் பண்ண முடியும். நான் கண்டிப்பா இருப்பேன் சார், எனக்கு இதுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா வரலாம் நீங்க. ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டீங்க, எங்க வரணும்? எப்பவும் போல நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம உதயம் ஜாப்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பரை கூப்பிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. இது இன்டர்வியூ எடுத்தீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு கம்பெனியை கொண்டு விட்டுருவாங்க. ஓகே சார், நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆவணங்க ஆதார் கார்டு கட்டாயமா. நீங்க லேடிஸ் வரவங்களா இருந்தா பேரண்டோட நம்பர் வேணும். பேரண்ட்டோட பேசுற மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொண்டு வாங்க. பிளஸ் எனக்கு பேரண்ட் யாரும் இல்லை, வேற யாராவது கார்டியன், அத்தை, மாமா, யாராவது ஒருத்தர், உங்களோட ரிலேஷன் ஒருத்தர், யாராவது ஒருத்தரோட நம்பர் வேணும், ஃபோன் நம்பர் வேணும். கட்டாயமா அவங்கள்ட்ட நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வேலைக்கு எடுத்துக்கலாமா, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா மட்டும்தான் அவங்களை அலோவ் பண்ணுவோம். ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள்ட்ட இருந்து? என்ன ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா, ஏதாவது கொண்டு வரணுமா? எதுவுமே இல்லைங்க. வாங்க ஆஃபீஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்கள் ஓகேனா இமீடியட்டாக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டும் வாங்க. தேங்க்யூ.